பிரைசலாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஆதியாகமம் 39:20. ஆதியாகமம் 39:20. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஜெயிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் இது இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபையை தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யோசேப்பு எஜமானவனை பிடித்து சிறைச்சாலையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஆமேன். இந்த சிறைச்சாலை என்கிற ஒரு காரியம் ஒரு அனுபவம். ஆமேன். சிறைச்சாலை என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு அனுபவம். ஆமேன். அது யோசேப்பு வாழ்க்கையில் எப்படி ஒரு அனுபவம் போல நமக்கு இது ஒரு அனுபவம். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவங்க எல்லாம் தானே இந்த சிறைச்சாலைங்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போக வேண்டியதாக இருக்கும். ஆமேன். அதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சிறைச்சாலைங்கிற ஒரு அனுபவம், இந்த அனுபவத்துக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க கடந்து போய் தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுப்பதற்காகவோ சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்வதற்காகவோ தேவன் அதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களில் ஒருவேளை நம்ம இந்த நாளில் அந்த சிறைச்சாலைங்கிற அனுபவத்தில் இந்த வயசில் கடந்தவங்களும் இருக்கலாம், அல்லது இந்த நேரத்தில் அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஒருவேளை அது இதுவரையில் நான் சந்திக்கலை அப்படின்னா வர நாளில் சந்திக்கபடியாகவும் இருக்கலாம். ஆமீன். அப்போ நம்ம இதை புரிஞ்சவங்களாக இருக்கணும். இது தேவன் தான் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை அது தனிப்பட்ட ஒருத்தரோடைய ஒரு அனுபவமாக இருக்கலாம், அல்லது குடும்பமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து செல்லலாம், இல்லை நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட அப்படி இருக்கலாம், அல்லது நான் செய்கிற பிஸ்னஸில் கூட அப்படி இருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்கள் அந்த சிறைச்சாலைங்கிற ஒரு அனுபவத்தை, சிறை அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்படிக்காக தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நினச்சா அவர் நம்மளை தப்புவிக்க முடியும். ஆமேன். பேதுருவை, ஜெயிலில் இருந்த பேதுருவை 3 காவல், 3 கேட்டு, அதெல்லாம் தாண்டி கொண்டு வந்து அவனை விடுதலை ஆக்குகிறார். அதே போல் பவுல், அவன் சிறைச்சாலையில் ஜெபிக்கிற போது பவுலோட கட்டுகள் மட்டுமல்ல, அங்கே இருந்தவங்க கட்டுகள் எல்லாமே அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் அப்படி அற்புதத்தை செய்ய முடியும். ஆனால் இதே நேரம் யாக்கோப்பு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுகிறது வாளாலே அறுவுண்டு போனார்கள். ஆமீன். வாளால் அவங்களெல்லாம் 2ஆக வெட்டினாங்க. ஏன் இது ஸ்தேவான், அவனை கல்லெறிகிற போது ஆண்டவரை கூட அவன் தரிசிக்கிறவனாக இருக்கிறான், ஆனால் விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கு விடுதலை இல்லை. ஏன் பேதுருவை காப்பாற்றினவர் தேவன், பவுலை விடுதலை கொடுத்த தேவன், ஏன் இந்த ஸ்தேவானுக்கு கல்லடி படும்படியாக செய்கிறார்? இன்னும் வசனங்கள் அது தேவனுடைய மகிமைக்காகன்னு சொல்லுது. எபிரேயர் 11:33, 34 படிப்போம். அதே போல் 36 37 ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். எபிரேயர் 11:33, 34 முதல்ல படிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33, 34 வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். போதும். இப்போ இது விசுவாசத்தில் ஒரு குரூப் பாருங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாயை கூட அடைச்சிருக்கிறாங்க, அக்னியின் உக்கரத்தை அவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பி இருக்கிறார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். இது ஒரு காரியம். அடுத்தது 35 36 படிப்போம். 36 37 படிப்போம். 36 37. வேறு
சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். ஆமென். கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஆமென். இது ஒரு குரூப். இவங்க பாருங்க, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி தோல் வெள்ளாட்டு தோலை போர்த்து கொண்டு திரிந்து ஆமென் குறைவு உபத்திரவத்தை துன்பத்தை அனுபவித்தார்கள். இப்போ 2 குரூப் இருக்கு. ஆமென். நமக்கு எதுக்கு இதை நம்ம பார்க்குறோம்? உங்களுக்கு வருகிற நமக்கு வருகிற அந்த சிறையிருப்பில் நான் இந்த 2வது குரூப்பாக இருக்கணுமா அல்லது மொதல் குரூப்பாக இருக்கணுமா? இது தேவன் தான் நிர்ணயிப்பார். ஹல்லேலூயா. மொதல் குரூப்பில் இருந்து நான் அந்த நெருக்கத்தில், அந்த சிறைச்சாலை அனுபவத்தில், அது வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதில் நான் தேவனால் எனக்கு ஜெயம் கிடைக்கலாம், ஒரு விடுதலை கிடைக்கலாம், தேவனுக்கு அதுக்காக தோத்தரிப்போம். ஆனால் இன்னொரு காரியமும் இருக்குது. அதே காரியம் விசுவாசத்தில் அதே சிறைச்சாலையில் நான் இருக்கிறவனாக இருக்கணும். ஆமென். தேவன் ஒருவேளை அதை அனுமதித்தார்னா, யோவான அந்த பத்மு தீவில் சிறைச்சாலையில் இல்லைன்னா வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கிடைச்சிருக்காது. ஹல்லேலூயா. தேவன் சில நேரங்களில் நம்ம சிறையில் இருக்கிற போது தான் சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆமென். சில காரியங்களை நம்மளோட பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சிறை அனுபவங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது, தேவன் எதுக்காக இதை அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், நம்ம ஒடுக்குகிற ஒரு இடம். ஆமென். யோசேப்பு இதை எதிர்பார்க்கவில்லை. அவன் கண்ட கனவு எப்படி? அவன் கண்ட கனவு முன்னாடி என்னன்னா, தன்னோட சகோதரர்கள் எல்லாம், அப்பா அம்மா எல்லாம் தன்னை வந்து வணங்குவாங்க அப்படின்னு தான் அவன் கனவு கண்டான். அவன் ஒரு பெரிய கனவுல இருந்தான். தேவன் நம்மளை வந்து பெருசாக உயர்த்த போகிறாரு, எல்லாம் நம்ம சகோதரர்லாம் வந்து கீழே வந்து நம்மளை வந்து பணிஞ்சு கொள்ள போகிறாங்க, அப்பா அம்மா கொண்டு நம்மள்கிட்ட வந்து தன வழங்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இவன் இந்த நினச்சே பார்க்கல. ஆமென். அவன் சகோதரர்களே அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் அவனை அடித்து ட்ரெஸ்ஸை கிழித்து குழியில் தூக்கி போட்டு மீதியான்கிட்ட விற்று போடுவாங்க, இன்னும் அங்கே போய் ஜெயிலில் இருப்பான். ஆமென். இப்படிப்பட்டதா அவன் நினச்சே பார்க்கல. அவனுடைய கனவு இவங்கெல்லாம் வந்து வணங்குவாங்கங்கிற கனவு தானே ஒழிய இப்படி அடிக்கப்படுவோம் நொடுக்கப்படுவோன்னு தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காரியத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தி இருந்தா அந்த யோசேப்பு ஒரு தைரியமாக இருந்திருப்பான். ஆமென். இன்னும் அதிகமாக. ஹல்லேலூயா. ஆனால் அப்பொழுதும் தேவன் வெளிப்படுத்தாத போதும் தானே. ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இந்த சிறைச்சாலைங்கிறத தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தாத போதும் தானே அவன் விசுவாசத்தில் நடந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? வரப்போகிற காரியத்தை தேவன் ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தத்து வழியாக பேசியிருக்கலாம், தேவன் வேற நிறைய காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் அது ஒன்றுமே காணமே. நான் பார்க்குற போது அது மாதிரி தெரியலையே. எனக்கு இப்போ இருக்கிற நிலைமை அது சிறைச்சாலையில் இருக்கிற நிலைமை மாதிரில இருக்குது. இதுலேருந்து வெளியே வருவனானே தெரியலையே. ஹல்லேலூயா. தேவன் வெளிப்படுத்தலை. யோசேப்புக்கு குழியில் தூக்கி போட்டது தெரியும், திருப்பியும் உன்னை தூக்குவாங்கன்னு தெரியாது. ஜெயிலில் போட்டது தெரியும், ஆனால் ஜெயிலேருந்து திரும்ப வெளியே வருவாங்கிறது அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. தேவன் எதையுமே வெளிப்படுத்தலை. அப்போ தேவன் நம்ம சில காரியங்களை அவன் அந்த இடத்துல அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, அங்கே ஒடுங்கி நடுங்கி தன்னை முழுசுமா தன்னை தாழ்த்தும்படிக்கா. ஆமென். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காமல் இருந்தால் அது கூட பிரச்சனை இல்லை. எதிர்மறையாக நடந்தால், ஹல்லேலூயா, நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு காரியம் நடக்கும்னு, அது நடக்கலை, சரி பரவாயில்ல. ஆனால் எதிர்மறையாக நடக்குது, இதுதானே பிரச்சனை. ஆமென்.
நான் இவங்கெல்லாம் சகோதரர்லாம் என்னை வணங்குவாங்க, பெரிய காரியம் நடக்கும்னு நான் நினச்சேன். அது நடக்கலை, பரவாயில்ல, நடக்காமல் போகட்டும். ஆனால் என்னை குழிக்குள்ளே தூக்கி போடுவாங்க, அடித்து போடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. எது எதிர்மறையால் நடக்குது? எதிர்பார்த்தது நடக்கலை, ஆனால் எதிர்மறையாக நடக்குது. ஹல்லேலூயா. ஏன் தேவன் சில காரியங்களை அந்த யோசேப்புக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்குறவங்களாக இருக்கணும். பிரசங்கி 2:23 பார்ப்போம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தமுள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆமென். இதுவும் மாயையே. ஹல்லேலூயா. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்பு தான். ஆமென். அவன் வேலையெல்லாம் வருத்தமுள்ளது, செய்ய முடியாத வேலை. ஹல்லேலூயா. வருத்தமுள்ள வேலை. அது எப்படி வருத்தங்கிறது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ராத்திரியில் அவன் மனதில் இளைப்பாறுதல் இல்லை, ஒரு நிம்மதியாக தூங்கவும் முடியல. ஆமென். அங்கே யோபு பாருங்க, யோபு தானே சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சரீரத்திலெல்லாம் வியாதி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமென். ஆனால் அவன் மனைவியே அவனை திட்டுறா. ஹல்லேலூயா. கூட இருக்கிற மனைவி திட்டுறா, நீ எல்லாம் இப்போ இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நீ செத்து போங்கிறா. ஆமென். அது எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை, ஆனால் எதிர்மறையாவது நடக்காமல் அது இருக்கணுமே. ஹல்லேலூயா. தேவன் அதை சில நேரங்களில் நமக்கு அனுமதிக்கிறவராக இருக்கிற போது நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பாடம் என்ன? ஆமென். சங்கீதம் 139 8 10 படிப்போம். சங்கீதம் 139 8 முதல் 10ஆம் வசனம். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாதரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஆமென். நான் எங்கே போனாலும் என் பிரச்சனை விட மாட்டேங்குது. நான் தப்பிக்கலான்னு எங்கெங்கே ஓடி பார்த்தாலும் நமக்கு வர சிறையிருப்புக்காக, நமக்கு வர பிரச்சனைக்காக நம்ம இங்கேருந்து அங்கே போவோம். இந்த சபை சரியில்லை, வேறு சபைக்காவது போனால் ஆசீர்வாதமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், அல்லது வேறு காரியங்களை நினைக்கலாம், எது வேணாலும் நினைக்கலாம். ஆமென். தேவன் எங்கே போனாலும் விட மாட்டார். தேவன் ஒருவர் தான். நீ அந்த சபைக்கு போனாலும் அதே தான் தேவன், இந்த சபையில் இருந்தாலும் அதே தான் தேவன். ஹல்லேலூயா. பிரச்சனை உனக்கு. ஆமென். பிரச்சனை உனக்கு. 5வது வசனம் படிப்போம். அதுலேயே 5. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். ஆமென். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். எங்கே போனாலும் அவர் நெருக்குவார். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்கிறாருங்கிற போது நான் எங்கேயுமே ஓட முடியாது. ஆமென். எங்கேயும் ஓட முடியாது. தேவன் எதுக்காக செய்கிறார்? எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு அதை நல்லா சொல்கிறார். யோபு 23:10 பாருங்க. யோபு 23:10. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஆமென். நான் போகிற வழி எனக்கு தெரியாது, ஆனால் என் தேவனுக்கு தெரியும். ஆமென். எந்த பக்கம் போகிறேன், என்ன ஆக போகிறேங்கிறது எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஆனால் முடிவும் ஒன்று எனக்கு தெரியும். என்ன முடிவு? இந்த சோதனைக்கு அப்புறம், இந்த சிறையிருப்பின் வாழ்க்கைக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டுங்கிறது அதில் மட்டும் நான் விசுவாசமாக இருக்கிறேன். எனக்கு நாளைக்கு நடக்க போகிறது தெரியாது. ஹல்லேலூயா. நான் போகிற வழி எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அது எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் தானே தேவன் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அதுதான் நமக்கு தேவை. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கையாக இருக்கலாம், அது எந்த ஃபீல்டுலேயோ எந்த இடத்துலையோ. ஆமென். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்ய நம்மளை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கற்றுக் கொடுக்கும்படிக்காய், அதுக்கு நான் இன்னைக்கு தகுதியாகும்படிக்காய் தேவன் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென்.
ரெண்டாவது காரியம், ஏன் சிறையிருப்பு அனுபவம் நம்மை ஒளித்து வைக்கிற ஒரு இடமாக இருக்கிறது? ஹல்லேலூயா. சிறை அனுபவம் நம்மை ஒடுக்குகிற இடம் மட்டுமல்ல, நம்மை ஒளித்து வைக்கிற இடம். ஆமென். நம்ம ஒருவேளை இந்த காரியத்திலேருந்து இல்லை வெளியில் இருக்கிறோன்னா நமக்கு ஒருவேளை பாதுகாப்பு இருக்காது. ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்புக்காக தேவன் சிறை அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை செக்கினாவில் வந்த ஒருத்தர் கடைசி நாளில் சாட்சியில் தான் அவர் சொல்கிறார். அப்போ தான் அவருக்கு ஒரு மனசு மாற்றமே வருது. என்ன அப்படின்னா, ஊரில் பெரிய அடிதடி, அதில் அங்கே இருந்தாக்க இவர் ஆளே க்ளோஸ் பண்ணிவிடுவானுங்க. அதுக்காக ஓடி வந்து செக்கினா அட்டன் பண்ணுறார். இது நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. செக்கினா முடிகிற போது சாட்சியில் தான் சொல்கிறாரு, நான் எங்கே போய் ஒளியலான்னு பார்த்தேன், அப்போ இந்த இடத்த சொன்னாங்க, நீ இதுக்கு போடணுன்னு. ஒருவேளை சொன்னவங்க அவனுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அவனுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன நினச்சி வந்தது, இங்கே போனால் சேஃபு, எவனும் நம்மளை தேட மாட்டான், கண்டுபிடிக்க மாட்டான்னு வந்து செக்கினா அட்டன் பண்ணார். ஹல்லேலூயா. முடிவில் ஒரு பெரிய மாற்றத்தோடு போனார். ஹல்லேலூயா. ஏன் தேவன் சில நேரங்களில் சிறையிருப்பை நம்ம வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறார்னா, நம்மளை ஒளித்து வைக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. வேறு இடத்துல போனால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. நான் நல்லா இருந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். ஆமென். நான் எங்கே ஓடுவேன், என்ன பண்ணுவேன், யாரை எப்படி பேசுவேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்னை ஒளித்து வைக்கும்படிக்காகவே தேவன் இதை நான் வாழ்க்கையில் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ யோசேப்பு வாழ்க்கையிலே போத்திப்பார் அவன் போத்திப்பாரோட மனைவி யோசேப்பு என்னை பிடிக்க வந்தார்னு சொல்லுகிற போது இப்படி அநியாயமாக போய் சொல்லி யோசேப்பை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ ஜெயிலில் வச்சது நல்லதா கெட்டதா? ஒரு வேளை யோசேப்பு மேலே அவள் இப்படிப்பட்ட அநியாயமான ஒரு குற்றத்தை சாட்டாதபடி திரும்ப விட்டு இருந்தா, ஒருவேளை திரும்ப திரும்ப ஒரு காரியம் நடக்கிற போது இந்த யோசேப்பே அங்கே அவன் மேலே விழுந்து போயிருக்கலாம். ஜெயிலில் போய் இருக்கவும் தான் அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடிஞ்சுது. ஹல்லேலூயா. போத்திப்பாரே என்ன பண்ணியிருக்கலாம், அவன் நல்ல வேலைக்காரன், நம்ம வீட்டில் நல்லா வேலை செய்கிறான், அப்போ சரி ஒரு தடவை ஏதோ தப்பு பண்ணிட்டான் விட்டுடு அப்படின்னு சொல்லி இவனை யோசேப்பை மன்னித்து ஏற்றுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை அவன் விழுந்து போயிருக்கலாம், அவன் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த யோசேப்புக்கு அந்த சிறைச்சாலைங்கிறது தேவன் கொடுத்த ஒரு காரியமாக இருக்குது, அவன் பரிசுத்தத்தை காப்பாற்றுக்கும்படியாய். ஆமென். அப்போ தேவன் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கிற போது அது நன்மைக்கு என்பதை நான் புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும். ஆமென். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 105 17 19 படிப்போம். சங்கீதம் 105 17 முதல் 19 வரை. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவன் புடமிடப்படுகிறான். காலில் விலங்கு போடுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, எல்லா காரியமும் நடக்குது. காரியம் என்ன? அங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் புடமிடப்பட்டான். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிற வரையிலும், அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற வரையிலும் புடமிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போன்னா என்ன பண்ணணும்? நான் எந்த அளவுக்கு தேவன் நினைக்கிற அளவுக்கு நான் என்னைக்கு மாறுகிறேனோ அந்த நேரத்தில் என் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பு மாறும். ஆனால் நமக்கு என்ன, இன்னைக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு சிறையிருப்பு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம ஜெபிக்கிறோம், மற்றவங்கள்ட்ட ஜெபிக்க சொல்கிறோம், கொஞ்சம் மாற்றம் வருது. மாற்றம் வந்தோன்னே என்னாச்சு, இங்கே கை காலில் விலங்கு போடலையே. ஹல்லேலூயா. ஓட வேண்டியதுதான் திரும்ப. ஆமென்.
தேவன் விலங்க போட்டதுன்னா நீ ஓடுவியா? ஓட மாட்டேன். ஆமீன். கொஞ்சம் அவுத்து விட்டோன்னே என்ன ஆச்சு? பிரச்சனை அவ்வளோதான். உலகத்துக்குள்ளே ஓட வேண்டியதுதான். என்னென்ன காரியங்கள் இருக்குதோ எல்லாவற்றுக்கும் ஓட வேண்டியதுதான். ஆமீன். அப்போ இன்றைக்கி அதுதான் நமக்கு முக்கியம். தேவன் நம்மளை ஏன் ஒழித்து வைக்கிறார்னா, நீ ஓடுனா உளுந்துருவடா, நீ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற, உனக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இடத்துல மூளையில் உட்கார வச்சுட்டார். ஹல்லேலூயா. திமிர முடியாமல் உட்கார வச்சிருக்கிறார். இன்னமும் நீ முண்டிக்கிட்டே இருப்பேன்னா என்ன? புடமிடுவாங்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை நிறைவேறும் அளவும் புடமிடுவார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவன் நம்மளை ஒழித்து வைத்திருக்கிறது நம்மளுடைய நன்மைக்காக. அந்த ஒழித்து வைக்கிற இடம் ஒரு சிறைச்சாலையாக இருக்குது, ஒரு சிறைச்சாலை அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக, நான் அதை அறிந்து கொள்கிறவனா, புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறவனாக இருக்கணும். ஆமீன். மூணாவது காரியம், சூழ்நிலைக்கு மேலான தேவன்னு புரிந்து கொள்வதற்காக. ஒரு சிறைச்சாலை அனுபவம் எதுக்கு அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டதான சிறைச்சாலையாக இருந்தாலும் உன்னை விடுதலை ஆக்க முடியும். அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஆமீன். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாய், தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படிக்காய், அவரது வழிநடத்துதலை நாம் புரிந்து கொள்ளும்படிக்காய், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படிக்காய், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படிக்காய். அப்படின்னா என்ன? அந்த சிறைச்சாலை அனுபவத்தில் உள்ளுக்குள்ளே இருந்து நீ எங்கேயும் முண்ட முடியலன்னு தெரிஞ்சாதான் ஒரு இடத்துல உட்காருவ. தேவனுடைய பிரசன்னத்தை நீ புரிஞ்சுக்க முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை, அவரோட தொடுதலை நீ உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை, தேவனை உனக்கு சிறைச்சாலைக்குள்ளே வச்சு உன்னை அபிஷேகிக்கணும்னு நினச்சா என்ன செய்ய முடியும்? ஆமீன். சில சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. பிரதர் இவங்களை ஜெபிங்க, தலையில் கையை வச்சு ஜெபிங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க நிற்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இவங்க அந்த பிள்ளைங்க தலைமையில் கை வச்சு ஜெபிக்கணும்பாங்க. ஆனால் அது சின்ன குழந்தை தானே, அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பின்னாடியே ஓடி போய் தலையில் கை வச்சுக்கிட்டே சுத்த முடியுமா? ஆமீன். தேவன் அதுக்கு தான் ஒரு சிறைச்சாலை அனுபவத்தை கொடுக்குறார். உட்கார், தட்டி உட்கார வச்சு ஆசீர்வதிப்பார். ஆமீன். அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். சிறைச்சாலைக்கு மேலான ஒரு காரியத்தை அவர் செய்கிற தேவன். சூழ்நிலைக்கு மேலான தேவன்கிறத நான் புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும். அந்த 7 மடங்கு அக்கினி சூழ்நிலைக்கு மேலான தேவன். அக்கினி எந்த விதத்திலும் பற்றாதபடிக்கும், கூட இருக்கும்படிக்கும். ஆமீன். அவர் கூட வர்றார். ஹல்லேலூயா. சூழ்நிலைக்கு மேலான தேவன்கிறத நான் புரிஞ்சுக்கணும். என் சூழ்நிலை இன்னைக்கு அது ஒரு சிறையிருப்பாக தான் இருக்குது, ஒரு சிறை போல தான் இருக்குது. ஆனாலும் இந்த சூழ்நிலைக்கு மேலான தேவன், 7 மடங்கு சூழ்நிலை, 7 மடங்கு சூடானது என்னை பற்றாது இருக்கிற போது இந்த சிறைச்சாலை என்னை சுடாது. ஆமேன். இந்த சிறைச்சாலை என்னை எந்த காரியமும் என்னை அணுக முடியாது. ஆமேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட நடக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை சிங்கக்கெபியில் போட்ட அதே தேவன் தான், சிங்கத்தின் வாயை கட்டினதும் அதே தேவன் தான். ஹல்லேலூயா. தானியேலை சிங்கக்கெபியில் போட்டதும் தேவன் தான், சிங்கத்தோட வாயை கட்டினதும் தேவன் தான். அப்போ உன்னை சிறைச்சாலையில் அனுபவித்ததும் தேவன் தான், சிறைச்சாலை அனுபவத்தை உனக்கு கொடுத்ததும் தேவன் தான், நீ வெந்து போகாமல் இருக்க வைக்கிறதும் தேவன் தான். ஆமேன். நீ அழிந்து போகாமல் இருக்க காப்பாற்றுற தேவனும் அவர் தான். ஆமேன். இதுக்கு நடுவில் என்ன? தேவன் ஏதோ ஒரு சொல்ல நினைக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஏதோ நமக்கு சொல்ல நினைக்கிறார். அந்த எலியா போய் ஒளிந்து கொள்ளுகிற போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஒரு பாறைக்குள்ள ஒளிய வச்சு, ஆமேன், தேவன் மெல்லிய சத்தத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ நான் அவரோட அந்த மெல்லிய சத்தத்தை நான் கேட்கணுன்னா நான் ஒரு சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளே நான் இருக்கிற போது தான் அது எனக்கு கிடைக்கும். ஆமென். நமக்கு சூழ்நிலைக்கு மேலான தேவன்கிறத நான் புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஏன் இந்த சிறை அல்லது உபத்திரவம் என்று கேட்குறத விட்டுட்டு, ஆமென், பவுலை போல் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இந்த சிறைச்சாலை அனுபவம், ஏன் இந்த நொடுக்குதல், ஏன் நெருக்குதல் என்றபடியா ஏன்னு அதை கேட்கக்கூடாது. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. நான் அறிந்து கொண்டேனானா, நான் புரிந்து கொண்டேனானா, அதை செயல்படுத்துகிறவனாக இருப்பேனானா இந்த சிறை அனுபவம் என்னை விட்டு நீங்கும். ஆமென். ஆனால் நான் அது என்னை நோக்கி வருகிற போது தேவன் அந்த காரியத்தை, ஏன் உனக்கு இந்த சிறை அனுபவங்கிற ஒரு காரியத்தை ஒருவேளை ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்குற போது, அவர் சொல்லுகிற போது அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை நான் செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். பவுலுக்கு அதுதான் சொல்ல. பவுல் கேட்டோன்னே உடனே பதில் சொல்லலை. ஆமென். நீ அங்கே ஊருக்குள்ளே போ, நான் அங்கே பேசுகிறேன் உன்கிட்ட. ஆமென். அங்கே என்ன நான் செய்யணுங்கிறத நான் அங்கே சொல்கிறேன், நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஆமென். ஏன்? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு மூமெண்ட்டு தேவை. ஹல்லேலூயா. நான் இப்போ அவர் தான் என்னோட பேசினார்னு நீ அதை புரிஞ்சுக்க, நீ அதை அறிக்கையிடும்படிக்கா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சு காமிக்கணும். அப்புறம்தான் சரி, நான் இப்போ பேசினதை நீ அங்கே போன்னு சொன்ன காரியத்தை ஏன் சத்தம்தான்னு இவன் புரிஞ்சுக்கிட்டபடினால இவன் அங்கே போன பிறகு நான் பேசுவேன், நான் தான் பேசுகிறேன்னு புரிஞ்சுக்குவான். ஹல்லேலூயா. நான் இங்கே போன்னு சொன்னதையே நான் ஏற்றுக்கல அப்படின்னா, ஏன்னா நடுவில் சாத்தான் குறுக்கு சால் ஓட்டிடும். என்ன பண்ணோம்? இது நீ நான் நினைக்கிற ஆவியானவராக பேசினார், இங்கே போனாக்கா என்ன இங்கே அங்கே பேசுகிறவர் இங்கே பேச மாட்டாரா? அப்படி தானே நினைக்க தோணும். பவுலுக்கு அப்படி சொல்லலையே, நீ அங்கே போ, நான் பேசுகிறேன். ஆமென். இந்த குறுக்கு சால் ஓட்டுறதை புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சின்ன காரியம் தேவன் நம்மளோடு பேசுகிற போது அதுக்கு நான் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு சின்ன காரியம்தான் நம்மளை பெரியவனாக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 37:13 படிங்க. ஆதியாகமம் 37:13. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். ஆமென். அங்கே இஸ்ரவேல் யாக்கோப்பு என்ன பண்ணுறா, யோசேப்பை கூப்பிட்டு, உங்கள் அண்ணன்லாம் ஆடு மேய்க்க போனாங்க, என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வா. இந்த போய் பார்த்துட்டு வான்னு சொன்ன காரியம்தான் அடுத்தடுத்தது காரியம் நடக்குது. அடுத்தது என்ன? ஆதியாகமம் 39:4 பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். முதல் காரியம், யாக்கோப்பு யோசேப்புக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறார். என்ன வேலை கொடுக்குறார்? பொறுப்பு கொடுக்குறார். பொறுப்புன்னு வச்சுக்குவோம். அவங்க அப்பா யோசேப்புக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறார். என்ன பொறுப்பு? நீ போய் அண்ணன்களெல்லாம் நீ பார்த்துட்டு வா, எப்படி இருக்காங்கன்னு இதெல்லாம் கொடுத்துட்டு வான்னு அனுப்புகிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டான். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் அங்கே போக முடியாது, அவன் எங்கே இருக்கிறானுங்க, எங்கே ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறானுங்களோ நான் போக முடியாது. ஏன்னா இவன் செல்ல பிள்ளை வேறு, அவனால் சொல்ல முடியும். ஆமென். அவன் சொல்லல, நீ போய் பார்த்துட்டு வான்னு அவங்க அப்பா சொன்னதுக்கு அந்த ஒரு சின்ன பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். இந்த சின்ன பொறுப்பை ஏற்றுக்கொண்டபடினால அங்கே போத்திபார் வீட்டில் அந்த வீட்டுக்கான பொறுப்பு எல்லாத்தையுமே போத்திபார் கொடுக்குறான். ஹல்லேலூயா. தேவன் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். போத்திபார் அந்த பொறுப்பை, பெரிய பொறுப்பை இன்னைக்கு கொடுத்தது மட்டுமில்லை. அடுத்தது பாருங்கள், ஆதியாகமம் 39:22. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்த எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். ஆமென்.
இங்கே ஜெயிலுக்கு போனால் ஜெயிலையும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் தானே பார்த்துக்கிற வேலை இவனுக்கு. யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான், சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும். ஹல்லேலூயா. ஜெயிலில் தான் இருக்கிறான், ஆனால் ஜெயிலில் ராஜாவாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற இவங்களெல்லாம் பார்த்து கொள்ளும்படியாக இருக்கிறான். இப்போயுமே பெரிய ஜெயிலெல்லாம் போனீங்கன்னா தெரியுங்களா, அங்கே யார் பெரிய ரவுடியோ கொலை செஞ்சுட்டு பெரிய குற்றம் செஞ்சுக்கிட்டு வந்தானோ அவன் தான் மற்ற ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஐ மீன் அதுக்கு மேலே அதிகாரி இருப்பாங்க, ஆனால் பொறுப்பு இவன்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். இப்படி தான் வெளியில் இருந்தான், இங்கே உள்ளே வந்தாலும் மற்றவங்கள பார்த்துக்குவான்னு கொடுப்பாங்க. இங்கே யோசேப்பு அப்படி அல்ல. அங்கே அப்பா கொடுத்த சின்ன பொறுப்பை செஞ்சதுனால அடுத்தது அந்த போத்திப்பார் வீட்டில் அந்த வீட்டுக்கெல்லாம் பொறுப்பாளி ஆகிறான். அதுக்கு அடுத்தது இங்கே ஜெயிலுக்கு அனுப்பிச்சாலும் ஜெயிலையும் பார்த்தீங்கன்னா தேவன் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிறபடியான பொறுப்பை கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. கடைசியாக என்னாவது, ஆதியாகமம் 41:40. ஆதியாகமம் 41 அதிகாரம் 40 வசனம். ஆமென். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பார்வோன் என்ன பண்ணுறான், தேசத்தின் பொறுப்பே கொடுக்குறான். ஆமென். ஒன்றை மீறி ஒருத்தனும் கையை காலை ஆட்டக்கூடாதுங்கிறான். நான் சீட்டில் மட்டும்தான் நான் இருப்பேன், மற்ற காரியங்கள் எல்லாம் உன்கிட்ட, உன் பொறுப்பு தேசமே. ஹல்லேலூயா. எப்படி இதெல்லாம் நடந்தது, அவங்க அப்பா போய் இந்த பையன்களை அண்ணனெல்லாம் பார்த்துட்டு வா, இதை கொடுத்துட்டு வான்னு சொன்ன அந்த சின்ன பொறுப்பை அவன் தட்டி கழிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டபடினால இவன் போகிற இடத்துலெல்லாம் தேவன் அவனை பொறுப்பை கொடுத்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிபதி ஆக்குவேங்கிறது இதுதான். ஆமென். ஒருவேளை அது சிறைச்சாலையாக இருக்கலாம். ஆமென். அது வேணா ஒரு இவனோட வீட்டில் போத்திப்பார் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருக்கலாம். ஆனால் பொறுப்பு, ஆமென், அதிகாரியாக அவன் அந்த இடத்துல இருக்கான். அந்தந்த இடத்துல அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். இன்னைக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்னா ஒரு சின்ன காரியத்தை நம்ம தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு நான் கீழ்ப்படுகிற போது தேவன் படிப்படியாக உயர்த்துவார். அது எந்த சூழ்நிலைன்னு தெரியாது. ஒருவேளை அது ஜெயிலாகவே கூட இருக்கலாம், ஆனாலும் ஜெயிலில் நான் ராஜாவாக இருப்பேன். ஆமென். என் கையில் எல்லா பொறுப்பும் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவர். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். தேவன் ஏன் இந்த சிறைச்சாலை அனுபவத்தை எல்லாம் நமக்கு கொடுக்குறாருங்கிறத நான் புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். வேறு சூழ்நிலைக்கு மேலான தேவன்கிறத நான் புரிஞ்சுக்கணும். என் சூழ்நிலை அப்படி தான், ஆனாலும் இந்த சூழ்நிலைக்கு மேலாக தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அந்த சூழ்நிலைக்கு மேலாக என்னை நடத்த முடியும். ஆமென். 4வது காரியம், நான் அடங்கி இருக்கும்படிக்காக தேவன் சிறை அனுபவத்தை எனக்கு தர்றார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5 அதிகாரம் 6 வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். ஏன் சிறை அனுபவத்தை ஏன் எனக்கு தேவன் தர்றார்னா, நான் அவர் கையிலே அடங்கி இருக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. அடங்கி இருக்கிற காரியத்தில் நான் முண்டுகிறவனாக இருக்கக்கூடாது, நான் துள்ளுகிறவனாக இருக்கக்கூடாது. தேவன் ஒன்று அடங்கி இருன்னா அந்த அடங்கி இருக்கிற நேரத்தில் தோத்திரம் சொல்லிக்கிட்டு அடங்கி தான் இருக்கணும். ஆமென். அது அடங்கி இருந்தால் தான் அவரோட கையில் நீ இருக்கிறதா அர்த்தம். அவர் கையில் இருக்கிற போது தான் உனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நீ துள்ளுனா உனக்கு பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நான் அடங்கி இருக்கும்படிக்காக ஒரு சிறை அனுபவத்தை என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். நான் அதை புரிந்தவனாக இருக்கணும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை நெருக்கங்கள், தேவன் என்னை அடங்கி இருக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே அடங்கி இருக்குமா அந்த காரியம் எவ்வளவு நாள் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. யோசேப்பு எவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்கணுங்கிறது யோசேப்புக்கு தெரியாது. ஒரே ராத்திரி தான் அந்த பார்வோனுக்கு கனவு வந்தது. அதை வியாக்கியானம் பண்ண ஆள் இல்லை. அடுத்த செகண்டு ஏன்னா அந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வருது.
நல்லா புரிஞ்சுக்குவோம். இந்த அங்கே வசனம் சொல்லும், பானபாத்திரக்கான இது ஆதியாகமம் 40:14 பாருங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 14. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். இப்போ இந்த பானபாத்திரக்காரனோட கனவுக்கு அர்த்தம் தெரியல. அப்போ யோசேப்புக்கிட்ட வந்து கேட்குற போது யோசேப்பு சொல்கிறாரு, நீ இன்னும் 3 நாளில் திரும்பவுமா அந்த பார்வோனுக்கிட்ட போய் நீ என்ன பண்ண போகிற, அவனுக்கு பானபாத்திரக்காரனாக அதே சீட்டில் உட்கார்ற போகிற. நீ இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிற, 3 நாளில் நீ திரும்பி அந்த இடத்துக்கு போயிடுவ. ஆனால் ஒரு காரியம் மறந்துடாத, நீ அந்த சீட்டுக்கு போன பிறகு என்ன மறந்துடாத, நீ அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணு, என்னை விடுதலையாக்கு, என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? அவன் மறந்தே போயிட்டான். ஹல்லேலூயா. பல நாள் ஆயிடுச்சு. மனுஷனை நம்பாத. ஹல்லேலூயா. மனுஷன் மறந்து போகலாம், தேவன் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். இதுக்கு என்ன பண்ணுறது? தேவன் என்ன பண்ணார்? அவன் பார்வோனுக்கு ஒரு கனவை வர வச்சார். ஹல்லேலூயா. அதை எவனாலும் சொல்ல முடியல. அப்போ தான் இவனுக்கு பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம ஜெயிலில் இருந்தபோது நம்ம கண்ட கனவுக்கு ஒருத்தர் அர்த்தம் சொன்னானே, அவனுக்கு நிச்சயமாக இந்த அர்த்தத்தை சொல்ல முடியும் அப்படின்னு அங்கே பார்வோன்கிட்ட சொல்கிற போது உடனே அவனை அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லை, அர்த்தத்தை சொல்லுகிற போது அதன் வழியாக இவன் அந்த தேசத்துக்கே அதிபதி ஆகிறான். ஹல்லேலூயா. தேசத்துக்கே அதிபதியாகிறான். தேவன் நினைச்சார்னா உன் சிறையிருப்பை ஒரே நாளில் மாற்ற முடியும். எந்த உயரத்துக்குன்னு உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆமென். ஆனால் தேவன் உன்னை அடங்கி இருக்க சொல்கிறாரா இந்த நேரங்கிறத நீ புரிஞ்சுக்க. தேவன் உன் சிறைச்சாலை அனுபவத்தில் உன்னை என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க. தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாருங்கிறத, அது சின்ன பொறுப்பாக இருந்தாலும் நீ செய்யப்பார். நீ அதை தட்டி கழிக்காத. எனக்கு அது இருக்குது, வீட்டில் இது இருக்குது, அது இருக்குது, பிரச்சனை இருக்குது, மேலே வர முடியாது. நீ கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் தான் அநேகத்தில் அதிபதி ஆக்குவேங்கிறார். ஹல்லேலூயா. நீ இந்த பொறுப்பே செய்யலைன்னா வேறு எந்த பொறுப்பை செய்வேன்? உனக்கு பெரிய பொறுப்பை எப்படி உன்னை நம்பி கொடுக்கறது? இது உலகப்பிரமான காரியம் இல்லை, தேவனுடைய ராஜ்யம். நம்ம கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு சமைச்ச காரியம் தேவனுடைய ராஜ்யம் கட்டுறதுக்கான காரியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்ச காரியமாக கூட இருக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் வேலை செய்கிறேன். ஆமென். இங்கே இருக்கிற எனக்கோ பிரதருக்கோ இங்கே இருக்கிற சபைக்கோ இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறேன். நான் அட்டண்டராகவும் இருக்கலாம், அல்லது கிளர்க்காகவும் இருக்கலாம், அல்லது சமைக்கிறவனா கேண்டீனில் கூட இருக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் வேலை செய்கிறேன். ஆமென். இதை புரிஞ்சாதான் நான் வேலை செய்ய முடியும். இல்லை அப்படின்னா ஒரு டம்ளரை தூக்கி வைக்கிறது எனக்கு பெரிய வேலை தான். ஏன் அவங்க செய்யக்கூடாதா? இதை நான் செய்யணுமா? ஆமென். தேவன் வேலை இல்லாமல் இருந்த உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை கொடுத்துருக்காருயா. அங்கங்கே ரோட்டில் அலைஞ்சவனெல்லாம் வா வா வான்னு கூப்பிட்டு கொடுத்துருக்கிறாரு வேலை. ஆமென். அதுவும் பிந்தி வேலை செய்கிறவனுக்கு அதிக சம்பளமா. ஹல்லேலூயா. முன்னாடி வந்தவனுக்கு கூட அப்படி இல்லை. ஆமென். தேவன் அப்படி ஆசீர்வதிக்க முடியும். நான் அதை முழுமையாக என் வாழ்க்கையில் அப்ளிகபிள் பண்ணுறேன்னா, அதை யோசிக்கிறேன்னா, அதை நினைக்கிறேன்னா, ஹல்லேலூயா, அதை நினச்சா மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா எனக்கு ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எந்தெந்த காரியத்தை தேவன் நம்மோடு பேசுகிறாரோ அந்த காரியத்திலெல்லாம் நான் அதுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். ஆமென். நான் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நான் அடங்கி இருக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற காலம், ஏற்ற காலம்னு எப்படி தெரியுங்களா? நம்ம உங்கள் செல்ஃபோன்லேயோ இதுலேயோ டைம் பீஸ்லேயோ அலாரம் வைக்கிற மாதிரி. ஆமென். தேவன் அந்த குறித்த நேரத்தில், நம்ம குறித்த நேரத்தில் அலாரம் அடிக்கும். ஆமென்.
அதே மாதிரி தேவன் குறித்த நேரத்தில் அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஹல்லேலூயா. அது நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆமென். அந்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு என்னுடைய சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து அவர் பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கிற காரியத்தில் நான் தப்பிக்கிறதுக்கு வழி தேடக்கூடாது. ஆமென். தப்பிக்கிறதுக்கு வழி தேடக்கூடாது. தேவனுடைய வேலையை நான் செய்கிறவனாக இருக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே கர்த்தருக்காக காத்திருக்கணும். எப்போ அவர் கையை ஓப்பன் பண்ணுவார்னு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். அவர் ரிலீஸ் பண்ணால் தான் நான் வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். அங்கே வேதம் அது தான் சொல்லுது. ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் பாடுவேன், இன்னும் ஆராதிப்பேன். நல்லா பாடுவீங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இது இருக்கா? சிறைச்சாலை அனுபவத்தில் இன்னும் துதிப்பேன்னு பாடுவியா? இன்னும் துதிக்கிறவனாக இருக்கிறியா? ஹல்லேலூயா. இது வெறும் பாட்டு அல்ல. உங்கள் சிறைச்சாலையில் இருக்கிற உங்களுடைய கட்டுகளை அறுக்கிற ஒரு பாடல். ஆமென். பவுல் எப்படி ஜெயிலில் இருக்கிற போது அவன் கட்டுகள் அறுபட்டதோ அதுபடியா நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் பாடுவேன்னா நீ பாடிப்பாரு, உன் கட்டுகள் எல்லாம் அழுக்கப்படும். ஒரு சிறைச்சாலை அனுபவங்கள் மாறும். ஆமென். அவன் இந்த நாளில் தேவன் எதற்காக இதை அனுமதிக்கிறார்னு அவரோட பலத்த கரங்களில் நான் அடங்கி இருக்கிறவனாக இருக்கணும். ஆமென். இந்த சிறை தான் ஜெயம் கொடுக்கிற இடம். ஹல்லேலூயா. எனக்கு வெற்றிக்கான இடம் இதுதான். ஆமென். நான் எங்கெங்கேயோ ஓடி ஓடி பார்க்குறேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் எனக்கு வெற்றியை தரல, ஒரு சக்ஸஸை தரல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சிறைச்சாலை தான் உனக்கு வெற்றி கொடுக்குற இடம், உன்னை உயர்த்த போகிற இடம். அதை யோசிப்பவர் தான் அந்த சிறைச்சாலை தான். ஹல்லேலூயா. அவனை உடனே ஒரு பிரைம் மினிஸ்டராக உயர்த்துச்சு. ஆமென். அப்போ அந்த காரியத்தில் தேவன் என்னை அனுமதிக்கிற போது நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன செஞ்சால் தப்பிக்கலாம்? ஆண்டவரே, உங்கள் பலத்த கரங்களுக்குள்ளே என்னை ஒப்புவிக்கிறேன், நான் அடங்கி இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கிறேன். ஆமென். நான் அதை புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். சில நேரங்களில் என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஈகோ. ஆமென். நம்மளுடைய சில காரியம், ஆமாம் இதெல்லாம் போய் செய்யணுமா, இப்படி பண்ணணுமா என்றபடியாக நினைக்கிற போது அது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடை. ஹல்லேலூயா. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். ஒரு 300 ரூபா சம்பளம். அந்த 300 ரூபா சம்பளத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த ஓனர் வந்து என்னை கூப்பிட்றாரு. வாங்க என்பர், ஏன் இப்படி செஞ்சீங்க என்ன, ஏன் இப்படி செஞ்சீங்களா, என்ன செஞ்சேன் அப்படின்னு. இந்த மாங்காவை திருடிட்டீங்களேங்கிறார். எது? நான் அங்கே மாமரம் இருக்குது, எனக்கு அங்கே ஒரு சின்ன செட்டு, அது உள்ள ஒரு டேபிள், அதில் தான் உக்காந்துருப்பேன். சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு போயிட்டு வெளியில் போய் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை சாப்பிட்டுட்டு உள்ளே வர்றேன். வந்த கொஞ்ச நேரத்தில் இவர் கூப்பிட்றார். கூப்பிட்டு என்ன சொல்கிறார், ஏன் மாங்காவை திருடுனீங்கிற. மாங்காவை திருடுனானா பாருங்க அப்படிங்கிறார். நான் என் டிராவை திறக்கிறேன், குடுகுடுன்னு மாங்காய் உருண்டோடி வருது முன்னாடி. என்னடா அது, யாரா அது பிச்சா? ஏன்னா அங்கே எனக்கு ஒரு வேண்டாத ஆள் ஒருத்தன் இருக்கிறான். இவனை என்னடா பண்ணணுன்னு பார்த்து ஒரு மாங்காவையும் பறித்து என் டிராவுக்குள்ளே வச்சுட்டு அங்கேயும் போய் சொல்லிட்டான். இப்போ நான் மாங்காய் திருடன் ஆகிட்டேன். கூப்பிட்டாரு, என்ன இப்படி கேட்டிருந்தா நான் ஒன்று கொடுத்துருப்பேன்ல அப்படின்னாரு. சார், நான் அப்படியெல்லாம் இல்லை சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், நான் எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி பரவாயில்ல, இனிமேல் இப்படி செய்யாதீங்க, போய் வேலைக்கு போங்க. எப்படியும் இனிமேல் இப்படி செய்யாதீங்களாம். ஆமென். என்னத்தை சொல்கிறது? ஹல்லேலூயா. அந்த இடத்துல நான் வேலை செய்கிற போது ஒரு சிறைச்சாலை அனுபவம் தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, இந்த காரியங்கள்லாம் நான் தினமும் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால இங்கே கம்பெனியில் என்ன நடக்குதுங்கிறது அந்த விஷயமே எனக்கு வரல. காரியம் என்னாச்சுன்னா, என்னோட சேர்ந்த ஒரு 11 பேருக்கு ரிட்டன் டெஸ்ட்டு வச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சுட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வரப்போகுது. எனக்கு ஏன் சொல்லலைன்னு ஏன்னா முன்னெல்லாம் அங்கே தான் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் செஞ்சுருந்தேன். அப்போ நான் போய் அந்த பர்சனல் ஆஃபீஸில் கேட்குறேன், ஏன் சார் எனக்கு சொல்லவே இல்லை, இத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க, அவங்க டெஸ்ட் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் போயிருக்காங்களே அப்படின்னா, இல்லை சார் உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சேன், நீங்கள் தான் வரலங்கிறார். யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா ஒருத்தரை சொல்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டால், ஆமாம் சார் அவர் சொன்னார், நான் வீட்டில் போய் கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே வெளியில் வரல, நான் போயிட்டேங்கிறார். மீன் பிரச்சனை என்னன்னா, எங்கள் வீட்டில் 5 பேர் பையன்களில் எத்தனையோ பேர்த்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிச்சு இதே கம்பெனியில். ஏன்னா அப்பா வேலை செஞ்சாருன்னு. ஒருத்தருக்குமே வேலை கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ எனக்கும் முயற்சி பண்ணியும் எனக்கும் கிடைக்கல. அப்போ தான் ஒரு விஷயம் வருது. யார்? எங்கள் அப்பா காதுக்கு. அந்த யூனியன் லீடருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பழைய பிரச்சனை. அப்போ அவர் யூனியன் லீடர் என்ன சொல்கிறாரு, எதாக இருந்தாலும் அவர் என்கிட்ட என் பையனுக்கு வேலை வேணும்னு கேட்டால் தான், நேராக கம்பெனியில் போய் அப்ளிகேஷன் கொடுத்தோம், மேனேஜரை பார்த்தாலும் கதையாகாது. என்கிட்ட சொன்னால் மட்டும்தான், நான் சொன்னால் மட்டும்தான் இந்த பையனுக்கு ஆர்டர் போடணுன்னு கம்பெனியில் சொல்லி வச்சுருக்கிறாரு. அதனால் ஒருத்தருக்கும் போட மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு. ஹல்லேலூயா. இந்த விஷயம் அப்புறம் காதுக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், நான் போக முடியாது, அவன்கிட்டலாம் போய் நிற்க முடியாது அப்படிங்கிறார். இல்லைப்பா, ஒரு தடவை போயுங்களேன், எனக்காக போங்களேன் அப்படின்னு கொஞ்சம் சொன்ன பிறகு அப்புறம் அவரோட அந்த ஈகோ அதை விட்டுட்டு போய் அந்த யூனியன் லீடர்கிட்ட போய் உட்காந்து, சார் பார்த்து பையனுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் எனக்கு ரிட்டன் டெஸ்ட் இல்லை, இன்டர்வியூ இல்லை, டைரெக்டாக ஆர்டர். ஹல்லேலூயா. எதுக்கு நான் சொல்கிறேன், நம்மளுடைய ஈகோ. மீன் ஒருத்தர் அப்படி தான் சொல்லுவார், ஒரு வட்டி கூடுறவர். அவர் என்ன சொல்லுவார், வட்டி கூட்டு அந்த பையன் அவனுக்கு பார்ட்டி பணத்தை சரியாக தரமாட்டேங்கிறான். அப்போ அவர் என்ன சொல்லுவார், நான் கொடுத்த பணத்தை என்ன பண்ணு, 3 தடவை தலையை சுற்றி எச்சியை துப்பி தரையில் போடு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்பார். ஏன்னா அவருக்கு தேவை பணம், நீ எப்படி போட்டாலும் சரி, ஏன்னா என் பணம் எனக்கு வந்தாகணும். ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தெல்லாம் நான் பேசுகிறேன், சில நேரங்களில் நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய ஒரு சாத்தான் நம்மளை போட்டு அடக்கி வச்சு, நம்ம தேவன் என்ன காரியத்தை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிறவனாக இருக்கிறான். இதை புரிஞ்சுக்கணும். ஆமென். நாளைக்கு நம்ம உயர்ந்துட்டா இதை பற்றி யாரும் யோசிக்க போகிறா? ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் பெரிய பாவம் செய்யலை. இதை இன்னும் வேறு விதமாக தேவனுக்குள்ளே சொல்லணுன்னா மன்னிப்பு கேட்கணுங்கிறான், கேட்டுட்டு போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும். அதுக்கு சத்துரு எந்த விதத்தில் வேணாலும் தடையை கொண்டு வருகிறவனாக இருப்பான். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது சிறைச்சாலை அனுபவமாக இருந்தாலும் அது அட்ட ஸ்ட்ரெச்சில் மேலே கொண்டு போகும். ஆமென். அப்படி தானே எனக்கு நடந்தது. அது ஒரு சிறைச்சாலை அனுபவம் தான். ஆனால் எனக்கு இன்டர்வியூவில் ரிட்டன் டெஸ்ட்டில் நான் நேராக அப்பாயின்மெண்ட். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய முடியும். ஆமென். நான் இந்த சிறைச்சாலை அனுபவத்தையே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இதுலேயும் இந்த இடத்துலையும் தேவன் என்னை உயர்த்த முடியும். இந்த இடத்துலேருந்து தேவன் என்னை உயர்த்த முடியும். நான் தேவனை முற்றிலுமாக நான் நம்புகிறவனாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த சிறைச்சாலை அனுபவம் எதுக்காக? நம்மளை ஒடுக்கும்படியா? அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளை தட்டணும், கொட்டணும், ஆமென், உட்கார வைக்கணும், சரி பண்ணணும், சேவ் பண்ணணும். அதுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு இடம்தான் அப்போ ஒடுக்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. 2வது ஒளித்து வைக்கிற இடம். நான் வெளியே போனால் நிச்சயம் வீணாக போவேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு இடத்துல ஒளித்து வைக்கணும். ஆமென். நான் வெளியில் போனால் உருப்பிட மாட்டேன். அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கலாம் எனக்கு எதிராக. அது தேவனுக்கு தான் தெரியும்.
அதுக்காக என்னை ஒழித்து வைக்கும்படிக்கா ஒரு சிறைச்சாலை அனுபவத்தை எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், சூழ்நிலைக்கு மேலான தேவன்கிறத நான் புரிந்து கொள்ளணும். அது ஜெயிலாகவே இருக்கட்டுமே, தேவன் நினச்சா அந்த சூழ்நிலையிலும் என்னை உயர்த்தி வைக்க முடியும். அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்து கொள்ளும்படிக்காய். ஹல்லேலூயா. நான் அந்த சிறைச்சாலையில் ராஜாவாக கூட என்னை வைக்க முடியும். எனக்கு எது எது கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவருங்கிறத நான் புரிந்து கொள்ளும்படிக்காய். நாலாவது காரியம், நான் அவருக்குள்ளே அடங்கி இருக்கும்படிக்காய். அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கணும். ஆமென். நான் அடங்கி இருக்கிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஒருத்தருக்கு கீழே அடங்கி இருக்க நான் கற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்போ அந்த காரியத்தை அனுபவத்தை தேவன் எனக்கு கற்றுக்கொள்ளும்படிக்கா தேவன் ஒரு சிறைச்சாலை அனுபவத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், இந்த சிறைச்சாலை அனுபவம் தான் நமக்கு ஜெயம் கொடுக்குற இடங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். இப்போ இருக்கிற எனக்கு சிறையிருப்பு வரப்போகிற நாட்களில் ஜெயம் கொடுக்குற ஒரு காரியம். ஆமென். தேவன் என்ன செய்ய போகிறாருங்கிறது எனக்கு தெரில. தேவனே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்றபடியா நான் என்ன ஒப்பு கொடுக்குற போது அந்த நாட்களில் அந்த நேரத்தில் பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்டு அதை செய்கிற போது, தேவனுக்காய் காத்திருக்கிற போது சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, நீர் வழி நடத்துகிற எல்லா காரியங்களும் நானே ஆண்டவரே எங்களது நன்மைக்காக என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறோம். யோபுவை போல, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்றபடியாய் தேவனே, நீர் எனக்கு அனுமதித்திருக்கிற இந்த சிறையிருப்புக்கான காரியம் ஆண்டவரே எனக்கு அறியாமல் புரியாமல் இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவரே நான் பொன்னாக விளங்கும்படிக்காய் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவசிக்கிறேன். அப்பா, நான் நம்புகிறேன். ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.